ஹாய். நான் பெட்ஸ் வளர்த்த போகிறேன் அப்படிங்கிற எபிசோட் 4 வீடியோங்க இது. ஸோ இந்த வீடியோவுக்கு நீங்கள் எல்லாருமே வந்து நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய பெட்ஸில் நான் வந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா டிவார்மிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் பண்ண போகிறேன். இதை பற்றி உங்களுக்கு கிளியராகவும் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் டிவார்மிங்னா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டிவார்மிங் மருந்து நீங்கள் எப்படி ஃப்ரீயாக வாங்கிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு போய் உங்கள் நியரஸ்ட் வெட்டினரி கவர்மெண்ட் வெட்டினரி கிளினிக் போனீங்க. உங்கள்கிட்ட எவ்வளோ அனிமல் இருக்குன்னு உங்கள் ரிஜிஸ்டரில் நோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து டிவார்மிங் வந்து கொடுப்பாங்க. ஒரு எம்டி சிரிஞ்சு வந்து நீங்கள் ஒன்று வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அது மூலியமாக நீங்கள் டிவார்மிங் வந்து கொடுத்துக்கலாம். நீங்கள் இது இப்போ மெடிக்கல் ஷாப்பில் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு சின்ன குவான்டிட்டியே வந்து உங்களுக்கு ₹70 100 வரும். ஸோ இந்த மாதிரி டிவார்மிங்கை வந்து நீங்கள் ஃப்ரீயாகவும் வந்து வாங்கிக்கலாங்க. உங்கள் நியரஸ்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக வந்து தருவாங்க. அது ஒரு 12 மணிக்கு முன்னாடி போனீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னோடய ஃபிஷ் டேங்க் எல்லாமே நான் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ஃபிஷ் டேங்க் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா கோல்டு ஃபிஷ் வந்து வாங்கி விட்ருக்கேன். ஸோ இந்த கோல்டு ஃபிஷ் நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் பாப்பநாயக்கம்பாளையம்ங்கிற ஏரியாவில் டசன் கணக்கில் உங்களுக்கு வந்து ஃபிஷ்ஷஸ் எல்லாமே வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ ஒரு டசன் கோல்டு ஃபிஷ்ஷே வந்து ஜஸ்ட் ₹60 தான். ஒரு 12 மீன் ₹60 நம்ம வந்து வாங்கணும். ஸோ இது தாங்க டிவார்மிங். ஸோ டிவார்மிங் பார்த்துட்டிங்க அப்படின்னா எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, டாகுக்கு வந்து எக்ஸ்டர்னலாகவும் நிறையா பூச்சி இருக்கும், இன்டர்னலாகவும் நிறையா வந்து இந்த வார்ம்ஸ் இதெல்லாமே வந்து இருக்குங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் எப்போவுமே க்ளீனாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதோட ஹெல்த் எல்லாமே எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நீட்டாக இருக்கும். ஸோ டிவார்மிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய டைப் ஆஃப் வார்ம்ஸ் வந்து இருக்குது. நான் சைடில் இமேஜ் போட்டிருக்க மாதிரி தான். ரவுண்ட் வார்ம்ஸ் இருக்கும், ஹூக் வார்ம்ஸ் இருக்கும், வைட் வார்ம்ஸ் இருக்கும், ஹார்ட் வார்ம்ஸ் இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டாகுக்கு மேஜராக ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு வார்ம்ஸ் தாங்க. இது எல்லாமே ப்ராப்பராக நம்ம வந்து டிவார்மிங் மெடிசன் கொடுத்து ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ ரவுண்ட் வார்ம்ஸ் எல்லாம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பப்பிக்கு தான் மோஸ்ட்டாக வரும். அதில் பார்த்தீங்கன்னா அதோட வயிறு வந்து அப்படியே பலூன் மாதிரி ஊதுறது, வயிற்றால் போயிட்டே இருக்கிறது, அதுக்கப்புறம் அடிக்கடி வாமிட்டிங் எடுக்கிறது, இந்த மாதிரிலாம் வரும். ஹூக் வார்ம்ஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் ஐடென்டிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா அது வந்து அனீமியா ஆகும், வெயிட் லாஸ் ஆகும், அந்த மோஷன் போதில் அது வந்து பிளட்டாக போகும், அந்த மாதிரி எல்லாம் ஆகும். ஸோ வைட் வார்ம்ஸ் அப்படின்னால வந்துச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு குரோனிக் டயரியா கொடுக்கும். ரொம்ப சிவியராக டயரியா இருக்கும், வெயிட் லாஸ் பயங்கரமாக இருக்கும் வைட் வார்ம்ஸ் வந்தால். ஸோ ஹார்ட் வார்ம்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக இந்த கொசுக்கடினால் வரக்கூடியது. கொசுவோட புழு மாதிரி உள்ளே வந்து ஃபார்ம் ஆகும். இது எல்லாமே ரொம்ப டேஞ்சரான ஒரு வார்ம்ஸ் தாங்க. ஸோ இந்த வார்ம்ஸ் எல்லாம் ப்ராப்பராக இல்லாத மாதிரி உங்கள் எல்லா அனிமல்ஸுமே நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஸோ இதில் ஒரு சில அனிமல்லாம் இந்த வார்ம்ஸ்னால வந்து இறந்தே போகும். சிவியராக வந்து பிளட்டாக மோஷன் போய் டயரியா ஆகி வந்து இறந்தே போகும். அதனால் இது வந்து ஈஸியாக நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு 1 ml 2 ml அதோட வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி கொடுத்து நீங்கள் ப்ராப்பராக அதை வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். ஸோ இந்த வார்ம்ஸ் எல்லாமே வந்து நம்ம உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி பிறந்து, ஒரு நாய்க்குட்டியோ பூனைக்குட்டியோ பிறந்து 2 வீக்ஸ்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணுங்க. 2 வீக்ஸில் 0.5 ml அந்த மாதிரி நீங்கள் சிரிஞ்சில் கொடுத்தீங்கன்னா போதும் அந்த குட்டிக்கு. அந்த 2 வீக்ஸ் குட்டிக்கு திருப்பி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 12 வீக்ஸ் வரைக்கும் ஒவ்வொரு 2 வாரமும் நீங்கள் கொடுத்துட்டே இருக்கணும். 2 வீக்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த 2 வாரத்துக்கு 12 வீக்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து டிவார்மிங் கொடுக்கணும். அதுக்கப்புறம் மந்த்லி ஒன்ஸ் ஒரு 6 மந்த் ஆயிடுச்சு, டாக் குட்டி வந்து நல்லாவே வளர்ந்துருச்சு அப்படின்னா ஒரு 6 மந்த் குட்டிக்கு மந்த்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் டிவார்மிங் கொடுக்கணும். ஒரு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து மந்த்லி ஒன்ஸ் கொடுத்துட்டே இருங்க, ஒரு 2 ml மாதிரி. அது 1 year ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 3 month ஒன்ஸ் வந்து நீங்கள் டிவார்மிங் வந்து கண்டிப்பாக கொடுத்துட்டே இருக்கணும். ஸோ டிவார்மிங் எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 கிலோ இருக்கக்கூடிய ஒரு நாய்க்கு வந்து 2 to 4 ml டிவார்மிங் வந்து கொடுக்கலாம். ஸோ ரொம்ப சிவியராக வார்ம்ஸ் வந்து இருக்குது, நான் சொன்ன சிம்டம்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து வெட்டினரியை கன்சல்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் டோசேஜ் அதிகமாக தர மாதிரி இருக்கும். ஸோ இல்லை நார்மலாக தான் இருக்காங்க, அவங்க வந்து நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்காங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ டிவார்மிங் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாகுக்கு வந்து எந்த லூஸ் மோஷன் இருக்கக்கூடாது, ஃபீவர் இருக்கக்கூடாது, கோல்டு இருக்கக்கூடாது. அவங்க வந்து ஹெல்த்தியாக இருந்தாங்கன்னா மட்டும்தான் நம்ம கொடுக்க முடியும். ஸோ இது டிவார்மிங் டாக்ஸுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா அனிமல்ஸுக்கும் இருக்குது, இன்க்ளூடிங் ஹியூமன்ஸுக்கும் கூட டிவார்மிங் வந்து ப்ராப்பராக கொடுத்துக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோழிக்கான டிவார்மிங் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ நான் எடுத்திருந்ததில் ஒரு 10 ml டிவார்மிங் வந்து நம்ம கோழிக்காக நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அவங்களுக்குமே வந்து இந்த எல்லா டைப் ஆஃப் வார்ம்ஸுமே வந்து இருக்குங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கோழி குடிக்கிற தண்ணியில் வந்து நம்ம கலந்து வச்சுருவோம். ஸோ அந்த கோழி எல்லா தண்ணியுமே குடிக்க போகிறதில்ல, இதில் வந்து கொஞ்சம் தான் குடிக்கும். ஸோ அந்த கொஞ்சம் குவான்டிட்டி அவங்க வயிற்றுக்குள்ளே போச்சுனாலுமே அவங்கள வந்து ப்ராப்பராக வந்து இந்த வார்ம்ஸ் எல்லாம் அஃபெக்ட் பண்ணாமல் நம்ம வச்சுக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கோழி தான் வச்சுருக்கீங்கன்னா ஒவ்வொரு கோழியோ பிடிச்சி உங்களால் கொடுக்க முடியும் அப்படின்னா சிரஞ்சில் கொடுக்கலாம். சம்டைம்ஸ் சிரஞ்சில் வந்து ஸ்பீடாக நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா கோழிக்கு வந்து ஒரு மாதிரி பொறை ஏறி ஒரு மாதிரி ஆகும். ஸோ அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் தான் மோஸ்ட்டாக கலந்து வைப்பேன். அதுவே எனக்கு வந்து நல்லா எஃபெக்டிவ் ரிசல்ட் வந்து கொடுக்குது. ஸோ இவங்களுக்குலாம் ஆல்ரெடி ஒரு தடவை டிவார்மிங் வந்து கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து ஹெவி டோஸ் டிவார்மிங் வந்து நான் கொடுத்துருக்கேன்.
ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் சொனாலி ப்ரீட் ஆஃப் கோழி வந்து வேணும் அப்படின்னா, சேவல் மட்டும் கோழி இல்ல, சேவல் மட்டும் வேணும் அப்படின்னு இப்ப என்கிட்ட வந்து அவைலபிளா இருக்குங்க. பிகாஸ் என்கிட்ட 4 சேவல் இருக்கு. அவ்வளோ சேவல் வந்து எனக்கு தேவைப்படாது. 4 கோழிக்கு 4 சேவல் அப்படிங்கிறது வந்து அதிகமான ஒரு ரேஷியோ தான். ஸோ உங்களுக்கு சேவல் ஏதாவது வேணும் அப்படின்னா, நீங்க வந்து வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல என் நம்பர் குடுக்குறேன். கான்டாக்ட் பண்ணுங்க. கோயம்புத்தூர்ல தான் இருக்கு இந்த சேவலு. ஸோ அடல்ட் பெர்ஷியன் கேட் ஏதாச்சும் வேணும் அப்படின்னாலுமே, நீங்க வந்து என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ ரொம்ப நாளா நீங்கலாம் கேட்டுட்டு இருந்த டேஷ் அண்ட் பப்பி எல்லாமே நான் அந்த வீடியோஸில் வந்து காமிச்சிருப்பேன். ஸோ டேஷ் அண்ட் பப்பீஸுமே வந்து சாரா பப்பீஸுமே வந்து அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ இந்த வாரம் நம்ம செடி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்து க்ரோத் வந்திருக்கு. ஏன்னா நல்லா கோயம்புத்தூரில் நல்ல ஒரு மழை, நல்ல ஒரு கிளைமேட் வந்து இருந்துச்சுங்க. ஸோ சூப்பராக செடி எல்லாமே வந்து ஹெல்த்தியாக வந்து இருக்குது எல்லா செடியுமே. ஸோ நான் ரோஸ் செடியெல்லாம் கொஞ்சம் வெயிலில் வைக்கணுங்கிறதுக்காக நான் பக்கத்தில் எங்கள் மாடி இருக்குது. ஸோ அந்த மாடியில் வந்து நம்ம கொஞ்சம் ஆக்சசபிள் டிஸ்டன்ஸில் வந்து வச்சுட்டேன். ஏன்னா இப்போ தார்பாலின் ஷீட்டு போட்டனால இந்த பூக்கிற செடி எல்லாமே வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகும். ஸோ அது அஃபெக்ட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக அந்த செடியெல்லாம் எடுத்து வெயிலில் வச்சுட்டேன். ஸோ இந்த வாரமாக எனக்கு ஒர்க் கொஞ்சம் மாடரேட்டான ஒரு ஒர்க் இருந்துச்சு டெரஸில். ஸோ நீங்கள் எதாவது பெர்ஷியன் கேட் குட்டி பார்த்துட்ருக்கீங்க, கிட்டன்ஸ் பார்த்துட்ருக்கீங்க, இல்லை அடல்ட் பார்த்துட்ருக்கீங்க, இல்லை எனி ப்ரீட் ஆஃப் டாக்ஸ் வந்து தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா, வித் ப்ராப்பர் கைடன்ஸோட நான் வந்து உங்களுக்கு சேல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கோயம்புத்தூரில் உங்களுக்கு எதாவது பப்பீஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, நான் வந்து அரேஞ்ச் பண்ணி தருவேங்க. ஒன்ஸ் நான் என்கிட்ட இருந்தால் எடுத்து தருவேன், இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மூலிமா உங்களுக்கு நல்ல பப்பியாக வந்து நான் செலக்ட் பண்ணி தருவேன். ஸோ நீங்களும் இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு ஏதாச்சும் சேலுக்கு இருக்குது, ஏதாவது டாக்ஸு இல்லை ஆடு, கோழி ஏதாவது சேலுக்கு இருக்குது அப்படின்னாலுமே என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து உங்களுக்கு சேலுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணித்தரேன். ஏன்னா நிறைய பேர் வந்து ஆடு, கோழி இதெல்லாமே வந்து ரிக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது. அது எப்படி ஹெல்த்தியான ஒரு அனிமலை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஸோ அதுக்கு நான் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ இந்த டிவார்மிங்கில் நீங்கள் எப்படி கொடுக்குறீங்க? நாங்களாம் டாக்டர் கிட்ட தான் கொண்டு போய் கொடுக்குறோன்னு நிறைய பேர் வந்து கேட்பீங்க. ஸோ நான் இதுக்கான கோர்ஸ் முடிச்சிருக்கேங்க. ஸோ ஒரு பேசிக் வெட்டினரி கோர்ஸ் வந்து நான் முடிச்சிருக்கேன். ஸோ வேக்சினேஷன், டிவார்மிங் ஆகட்டும், இல்லை ஜென்ரல் மெடிக்கேஷன் எல்லாமே என்னாலேயே வந்து பண்ணிக்க முடியும். அந்த அளவுக்கு வந்து என்னை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. வெட்டினரி டாக்டர்ஸ் எடுத்த கிளாஸில் தான் வந்து 2 மந்த்ஸ் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் என்னால் இவ்வளோ அனிமல்ஸ் வந்து ஹெல்த்தியாக வந்து பார்த்துக்க முடியுது. ஸோ இன்னும் வர ஃபர்தர் வீடியோஸ் எல்லாமே, ஃபர்தர் எபிசோட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நான் சொல்லிகிட்டே இருக்கேன். ஸோ நீங்கள் எப்படி வந்து மெயின்டைன் பண்ணலாம், உங்கள் பெட்டெல்லாம் ஈஸியாக எப்படி மெயின்டைன் பண்ணலாம், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எப்படி மெயின்டைன் பண்ணலான்னு. ஸோ இந்த டிவார்மிங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் போய் ஒரு மெடிக்கல் ஷாப்பில் இந்த டிவார்மிங் வாங்கியிருக்கேன் அப்படின்னா, இதுவே எனக்கு ஒரு 600-700க்கு மேலே வந்திருக்கும். ஸோ இந்த டிவார்மிங் மெடிசன் வந்து நம்ம நியரஸ்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லே வந்து நம்ம வாங்கிக்கலாம். வெட்டினரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் பெட் ஷாப்பில் மார்க்கெட்டில் வாங்குறத விடவும் இந்த வந்து ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு டிவார்மிங்காக இருக்குது. ஸோ இது தாங்க சாராவோட குட்டி. நீங்கள்லாம் ரொம்ப நாளாக கேட்டே இருந்தீங்க, சாரா குட்டி எங்கேன்னு சொல்லி. ஸோ சாரா 6 குட்டி போட்டாங்க. ஒரு குட்டி மட்டும் இறந்துருச்சு. ஆக்சுவலாக அதுக்கு வந்து சரியாக பால் குடிக்க முடியல. ஒன்று மட்டும் இறந்துச்சு. ஸோ மித்த குட்டி எல்லாமே ஹெல்த்தியாக எல்லாருமே நல்லா இருக்காங்க. ஸோ இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.